இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்கள்னாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி நம்மோட பேசுகிறதை பார்க்கிறோம். இமைப்பொழுது உன்னை நான் என்ன செஞ்சேன்? கைவிட்டேன். கடந்த ஆண்டு என்பது 2025 ஆண்டு. ஒருவேளை 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடமா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு இமைப்பொழுதாக இருக்கிறது என்று நாம் நினைப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டிலே எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான வேதனைகள், சோதனைகள், பலவீனங்கள் நாம் சந்திச்சிருக்கலாம். இவைகளெல்லாம் ஏன் சந்தித்தோம்? தேவன் நம்மை இமைப்பொழுதிலே கைவிட்டதுனால. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை இமைப்பொழுது கைவிட்டது போல கடந்த ஆண்டிலே நம்மை கைவிட்டிருக்கலாம். ஆனால் அது நீடிக்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உருக்கமான இரக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை இப்படியே விட்டுட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை இப்படியே அனாதியாய் தவிக்க விட மாட்டேன், சஞ்சலப்பட விட மாட்டேன். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நீ யாரு? என் ஜனம், நீ என்னுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள். நாம் எல்லோரும் யாருதான்? மீட்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ வாக்குத்தத்தத்தை சொல்லணுமே என்பதற்காக சொல்லல. ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டிலே எப்படிப்பட்டவராய் நம்மோடு கூட இடைப்பட போகிறார் என்பதை தான் இந்த நாள் செய்தி. How is going to be with us? எப்படி நம்மோடு கூட இருக்க போகிறார்? ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. சேர்த்துக் கொள்வார். குழந்தைகள் சில நேரங்களில் தவறுகள் செய்யும் பொழுது பெற்றோர்கள், பெரியவர்கள் என்ன செய்வாங்க? அம்மா அப்பா அவர்கள் ஒரு அடி அடிப்பாங்க. சில நேரத்தில் அந்த அடி பலமாப்படும், சில நேரத்தில் லேசாகவும் படும். அந்த குழந்தைகள் பொறுத்து இருக்கு. சில குழந்தைகளுக்கு அடி பலமா இருந்தால்தான் உரைக்கும். ஏன்னா அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆட்டை எப்படி அடிக்கணும், அது எப்படி வழியில கொண்டு வரணும். அது போல ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும் இன்னார இந்த பிள்ளையை எப்படி அடிக்கணும், எப்படி திருத்தணும் அப்படின்றது. ஹல்லேலூயா. அது போல நாம் கடந்த ஆண்டில் அடி வாங்கியிருப்போம். அடி மனிதர்களால் அல்ல, தேவனாலே அடி வாங்கியிருப்போம். அநேக நேரங்களில் தேவன் நம்மை அடிச்சிருப்பார், சிச்சிச்சிருப்பார், கடிந்து கொண்டிருப்பார். அது நிமித்தமாக நாம் உடைஞ்சு போயிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். கர்த்தர் இமைப்பொழுதில் கைவிட்டதுக்கே இப்போ ஏற்பட்டதான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்மை வாட்டி வதைத்தது என்று சொன்னால், நிரந்தரமாய் கைவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கதறி சொன்ன வார்த்தை அது. என்ன வார்த்தை? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? பலத்த சத்தமாய் சொன்னார். Why? It was because of the pain, அந்த வலி, வேதனை. பிதா தம்மை கைவிட்டதை நினைச்சு, ஆமென், ஹல்லேலூயா, கதறுகிறார். பிரியமானதோட பிள்ளைகளே, இப்போ ஒரு மனுஷன் கைவிடப்பட்டால் எவ்வளவு வலிக்கும், வேதனை என்பது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். அவர் அதை அனுபவித்தவர், அந்த பாதையில் போனவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளையும், பிரச்சனைகளையும், அவமானங்களையும், நிந்தைகளையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபேஸ் பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்கிறார். நம்ம சொல்லலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, எங்களை மட்டும் ஏன் இப்படி பேசுறாங்க, எங்களை மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அநேகர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மட்டும், என்ன மட்டும் இல்லை, நமக்கு முன்னே அவரே சொல்லிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாகவே பலவிதமான அவமானங்களை சந்தித்தார், நிந்தைகளை சந்தித்தார், சகித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவரிடத்தில் ஒரு தீமையும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதமான பாவம் இல்லை. அவரை உலகம் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தது. நம்ம நிச்சயமாகவே நம்மளே ஏமாத்திரம் இல்லையா? அன்பானதோட பிள்ளைகளே, கைவிடப்படுவது என்றால் அது எவ்வளோ பெரிய வேதனை. ஒரு மனைவி புருஷனால் கைவிடப்படும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்படும் பொழுது, கைவிடப்படுவது என்றால் அது பல விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது மரணமாக இருக்கலாம், விபத்துகளாக இருக்கலாம், இயலாமை. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விபத்திலே தாய் தகப்பன் 4 பேர் போகிறாங்கன்னா, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு விபத்தினாலே அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு ஆகாரம் எப்படி, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ கேள்விக்குறியாகிறது. இதை போல கைவிடப்படுகிற நிலைமைகளிலே தேவன் நம்மை வைக்காமல் இந்த 2026ஆம் ஆண்டிலே தேவன் நம்மோடு கூட இருந்து இரக்கங்களினாலும் அவருடைய கிருபைகளினாலும் அவருடைய தயவினாலும் நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுகிறவராக இந்த வருஷத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வெறுத்திருந்தால், ஆண்டவருடைய பகை, கோபம், ஆண்டவருடைய எரிச்சல் நம்மேல் தொடர்ந்து இருந்திருந்தால் நம்ம இந்த ஆண்டை பார்த்தே இருக்க மாட்டோம். இந்த 2026 என்பதை நம் கண்ணால பார்த்தே இருக்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு வராத பலவீனங்களா? எத்தனையோ கொரோனாக்கள் வந்தது, எத்தனையோ புயல்கள் வந்தது, எத்தனையோ பேரிடர்கள், சீற்றங்கள், அழிவுகள் நம் கண்ணெதிரே குவியல் குவியலாக மக்கள் மடிந்து போனார்கள். ஜலத்தினாலும், நிலநடுக்கங்களினாலும், நிலச்சரிவுகளினாலும், விபத்துகளினாலும், பேருந்துகள் எரிந்து போனதினாலும் 40 பேர் ஒரு கூட்டத்தில் இறந்து போனார்கள். இப்படியெல்லாம் மரணம் மக்களை வாரிக்கொண்டு போயிருக்க நீயும் நானும் தப்பி பிழைந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. தப்பி பிழைத்து இந்த 2020 ஆண்டிற்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய இரக்கம்தான், அவருடைய தயவு. தேவ இரக்கம் நமக்கு இல்லைன்னா நம்மால் இந்த ஆண்டை பார்த்திருக்க முடியாது. இது போல தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை கனப்படுத்த முடியாது. இது விசுவாசிகளாகிய நாம் அதிகமாய் உணர வேண்டும். அதுதான் பக்தன் சொல்வார். புலம்பலின் புஸ்தகத்தில் இடத்தில் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது, நாம் உயிரோடு இருப்பது. எத்தனை பயணங்கள் நம்ம செய்கிறோம், எத்தனை பேருந்துகள்ல, வாகனங்கள்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம் கண்ணெதிரே எத்தனை விபத்துகள். ஆனாலும் தேவ கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு விலகாமல் இந்த புத்தாண்டிற்குள்ளே நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டிலே எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்திருக்கு. விசுவாசிப்போமாக. அது ஒரு இமைப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் காணும்படி செய்தார். ஆனால் உருக்கமான இரக்கங்கள் இருக்கு பாருங்க. தேர் எவர்லாஸ்டிங், அவைகள் நீடித்தவைகள். தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிருபை, இன்றைக்கு தேவ கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது. தேவ கிருபை தான் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்று விசுவாசிப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இந்த ஆண்டு என் கிருபை, என் இரக்கம் உன் மேல் அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் விசுவாசிப்போமாக. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இரக்கமும் கிருபையும் என்பது இது மகா பெரிய ஒரு பொக்கிஷம். தேவனால் நமக்கு கிடைக்கின்ற வருகிற மாபெரும் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. If there is no God's mercy or His grace, we can't survive. நம்மால வாழவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்மை நடத்துகிறது, ஏதோ ஒன்று நமக்கு துணையா இருக்கிறது சொன்னா அது எதுவுமே இல்லை. இட் இஸ் His grace, அவர் கிருபை தான். நமக்கும் ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு பவர் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆண்டவர்
அந்த சோலார் பவர் போல நம்ம மேல அவருடைய வல்லமையை அவருடைய கிருபையை உதிக்க பண்ணுகிறதுனால நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் உறங்குவதும் நாம் எழுவதும் படுப்பதும் நடப்பதும் எல்லாம் என்னதான்? ஆமென், அவருடைய கிருபை தான். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, இது கடந்த ஆண்டோட முடியல. ஆண்டவர் இந்த 2026 அதிகமாக சொல்றாரு, உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் இந்த வருஷம் நான் இன்னும் அதிகமாக சேர்த்து கொள்ள போகிறேன். சேர்த்துக்கிறதுனா எப்படி தெரியுங்களா? அந்த தள்ளிவிடப்பட்ட கைவிடப்பட்ட அந்த பிள்ளையை அருகில் சென்று அரவணைத்துக் கொள்வது. ஆமென், ஹல்லேலூயா. அவரே போய் உருக்கமான இரக்கம் என்பது ஒன்று உண்டு. இரக்கத்திலேயே அதிகமான இரக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா உருக்கமான இரக்கம். உருக்கம் என்று சொல்லும் பொழுது உருகி, அது அப்படியே உருகி போறது. ஹல்லேலூயா. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்ப பாசம் காட்டி, ஆமென், அந்த ஸ்டெபினிட்டி, ஒரு விதமான ஒரு கடினத்தை எடுத்து போட்டு பிள்ளைகளை வந்த உடனே கொஞ்சுவதும், ஆமென், ஹல்லேலூயா, பாசம் காட்டுவதும் நம்மளே பார்க்க முடியும். நாமே இப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆண்டவர், அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கும் முடிவில்லை. ஸோ தேவன் நமக்கு அன்பு மட்டுமில்ல, இரக்கம் மட்டுமில்ல, அந்த இரக்கத்தை உருக்கத்தோடு காண்பிக்கிறவராயிருக்கிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உருக்கத்தோடு கூட காண்பிக்கிறார். மல்டிபிள் கிரேஸ், பல விதத்தில் தேவன் நமக்கு அந்த கிருபை கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். நாம் அவருடைய கரங்களிலே குழந்தைகளாய் ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த அன்பு, அதாவது தேவ அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் ஆமென் தேவனுடைய உண்மையான அன்பை பார்க்க முடியாது. ஆமாவா இல்லைங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அது சாதாரண கிருபை அல்ல, உருக்கமான கிருபை, உருக்கமான இரக்கம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்கள் எதற்காக தாவீது ரொம்ப விரும்புகிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையை வாசிங்க. 119வது சங்கீதம் 77வது வசனத்தை வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. I want your grace, O Lord. I want your mercy, O Lord. நான் பிழைத்திருக்கும்படி, நான் வாழணும் என்றால் என்ன வேணும்? உம்முடைய இரக்கம் வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும். இல்லைன்னா என் வண்டி ஓடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நலமுடன் இருக்கிறோம், சுகமுடன் இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தேவ கிருபை. நீ புசிக்கிற, நீ நடக்கிற, நீ படுக்கிற, நீ எழுந்திருக்கிற, உழைக்கிற, வேலைக்கு போற, வர்றேன், அநேக காரியங்களை செய்றீங்க. இதெல்லாம் கூட காரணம் தேவ கிருபை. தேவ கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ அவருடைய கிருபைகளுக்காக தாவீது ஏங்குறாரு, கதறார். ஆண்டவரே, எனக்கு உடைய கிருபை வேண்டுமப்பா, உடைய கிருபை எனக்கு கிடைப்பதாக. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்காமலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உருக்கமான இரக்கங்கள்னால உன்னை சேர்த்துக் கொள்வேன். இப்படி இலவசமாய் வருகிறதுனால தான் நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியறதில்லை. அநேக நேரங்கள் சொல்லுவாங்க, இலவசங்கள் எப்பொழுதுமே மதிப்பில்லாதவைகள். ஆமாவா இல்லையா? சும்மா கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காது. அன்பானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் கிருபையினாலே அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். நீ விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் போனாலும், நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும், கடந்த 2025 ஆண்டு முழுவதுமாக நீ என்னவாயிருந்தையோ அதெல்லாம் அவருடைய கிருபை தான். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 21:13 வாசிங்க. 1 நாளாகமம் 21. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்? கொடிய இடுக்கண்ணில் ஆமென் அகப்பட்டிருக்கிறேன். அகப்பட்டிருக்கிறேன், மாட்டிட்டு இருக்கிறேன்றார். கொடிய இடுக்கண்ணில் என்ன செஞ்சிருக்கேன்? அகப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னன்னா,
இந்த தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு தவறு செய்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய இலக்கத்தை அவர் எண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? தேவ பிள்ளைகளை எண்ணக்கூடாது. அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தை, மக்களை எண்ணக்கூடாது, எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பு செய்யக்கூடாது. ஆனால் தாவீது அந்த காரியம் செய்கிறார். அதில் ஆண்டவருக்கு கோபம் வந்து 3 விதமான சாபங்களை அல்லது தண்டனைகளை முன்பாக வைக்கிறார். தாவீது, உனக்கு முன்பாக 3 தண்டனைகளை கொடுக்கிறேன். ஏன்னா நீ கீழ்ப்படியலை. நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அதை நீங்கள் செய்தது நிமித்தமாய், நீ செய்தது நிமித்தமாக 3 விதமான பனிஷ்மெண்ட் ஐ எம் கீப்பிங் பிஃபோர் யூ என்றார். அது என்னன்னு தெரியுமா? 3 வருஷத்துக்கு பஞ்சம். பாருங்களேன், முதலாவது சாபம் தண்டனை என்ன? உன் நாட்டில், உன்னுடைய தேசத்தில் 3 வருஷம் பஞ்சத்தை நான் உருவாக்கட்டுமான்னு கேட்கிறார். பஞ்சம் இல்லைங்க, கடையில் பொருள் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ரேஷன் கடைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மூட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஆமாண்ணா, அல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய கிருபையில் நமக்கு எல்லாம் சமிருத்தியாக சஃபிஷியண்டாக கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு எந்த விதமான வழி தெரியல, பஞ்சமும் தெரியல, பஞ்சம் என்ற வார்த்தையே தெரியல. எனவே இந்த வசனம் சொல்லுகிறது 3 வருஷம் பஞ்சம் பெய்யணுமா அப்படின்றாரு, பஞ்சம் உருவாக்கணுமான்றாரு. 2வது அல்லது எப்படி? பகைஞரின் பட்டயம், எதிரிகளின் பட்டயம் உன்னை பின்தொடர சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரமோ. ஆமென். போதும், இதோ பட்டயம் வருகிறது. அல்லேலூயா. நாட்கள் கொடியவைகளாய் இருக்க போகிறது. ஆண்டவர் கேட்கிறார், தாவீது, பஞ்சமா பட்டயமா? 3வது, 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லைகள் எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கொள்ளை நோயோ அப்படின்னு கேட்கிறார். கொள்ளை நோய் என்ன தெரியுமில்ல? கொள்ளை நோய். அந்த நோய் வந்துச்சுன்னா நீ பிழைக்கவே முடியாது. கொரோனா விட பயங்கரமானது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஆளுங்களாம், பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த கொரோனாவில். அதான் நாம் யோசித்தோம், நான் நல்லவனே கிடையாது, ஆனால் நல்லவங்கெல்லாம் போயிட்டாங்க கொரோனா வேலை. நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இல்லையா? நமக்கெல்லாம் இருக்கோ? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் அதிகமா? எத்தனை பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, செக் பண்ணி பாருங்க டாக்டர் கிட்ட. 0ல இருக்கிறோம் நம்ம எல்லாம், ஆனாலும் வாழ்கிறோம். ஏன் 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 ஏன்? கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். We are living just because of His grace and grace alone. அவருடைய இரக்கங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவைகள். ஆகவே இந்த கிருபையை போக்கடிக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், உருக்கமான இரக்கங்களினாலும் உன்னை சேர்த்துக்கொள்ள ரெடி. ஓடி வந்து இந்த இரக்கங்களுக்குள் கடந்து வர நீ ரெடியான்னு கேட்கிறார். ஏனென்றால் அந்த ரூத்து பாக்கியவதியாய் மாறினதற்கு காரணமே உன்னதமானவருடைய மறைவிலே சட்டைகளின் கீழே வந்ததுனால தான். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லும்போது 41ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள் வாசிங்க. பாருங்க, ஒரு கூட்டம் இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழி என்று எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்களே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, இன்னும் உயிரோட இருக்க நீ? புதுசா நம்மளை ஒருத்தர் பார்த்தா, ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்களா? நீ இன்னும் சாவலியா? எத்தனையோ பேர் செத்தாங்க, அங்கே செத்தாங்கன்ற, இங்கே செத்தாங்கன்ற, உனக்கு சாவு வரலையா? நீ என்ன உயிரோட இருக்கிற? அப்படி எதனால? யோசிங்க. அல்லேலூயா. அவன் எப்பொழுது சாவான்னு காத்துக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம். நீ எப்போ சாவ? ஆமாவா இல்லையா? தட் இஸ் த வேர்ல்ட். நீ நிம்மதியாய், சமாதானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய்
எத்தனையோ வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் நெருக்கத்திலும் நீ சந்தோஷமா இருக்கிறது விரும்பாது. ஆமென், அல்லேலூயா. உனக்கு நோய் நொடியே இல்லைனாலும் கூட அவன் எப்போ சாவான் தானே காத்துட்டு இருக்கும். சத்ருவானவன், பிசாசானவன் யாரை விடுங்கலாமா என்று என்ன செய்றான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. போன வாட்டி உனக்கு தலைவலி வந்ததுன்னு சொல்லியிருப்பேன், அப்பயே நினைச்சிருப்பேன் முடிஞ்சு போச்சு உன் கதைன்னு சொல்லியிருப்பான். தலைவலி தானே சொன்னேன் நான், எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்ல போய் அவன் சொன்னான் முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு இருக்கு என்பதை விசுவாசித்து எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரியாமல் காத்துக்கொள்வார். அந்த நம்பிக்கையோட வாழ்வோமாக. அல்லேலூயா. தேவனுடைய உருக்கமான இரக்கங்கள் இந்த ஆண்டிலே நமக்கு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அந்த இரக்கத்திலே நாம் நிறைந்திருப்போம், காணப்படுவோம், மறைந்திருப்போம். வேதம் சொல்லுகிறது 106ஆம் சங்கீதம் 44-46 கூட வாசிங்க. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் பொழுதோ உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, நல்ல கவனிங்க, அவர்களை சிறைபிடித்த யாவரும் இறக்கும்படி செய்தார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நமக்கு இறங்குவார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு யாரெல்லாம் உபத்திரவமாக நம்மை சிறைபிடித்து நம்மை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி வருகிறார்களோ, நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அவர்களுடைய கண்களை தயவுகடிக்க பண்ணி அவர்கள் நமக்கு இறங்கும்படியாக செய்வாராம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எந்த அதிகாரி உன்னை வெளியூருக்கு போ, எந்த அதிகாரி உனக்கு வேலை இல்லை, உனக்கு எந்த அதிகாரி உனக்கு விரோதமாய் பேசுகிறானோ, செய்கிறானோ, செயல்படுறானோ, அவனே வந்து உனக்கு இறங்கும்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. how it happens? அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். சொல்லுங்க, என் ஆண்டவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ அவர் செய்வார், மற்றவர்களை செய்ய வைப்பார். அதுதான் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினாலே ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். He will receive you. He will receive you. அவர் சேர்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அப்பாவுடைய இரக்கங்கள் கிருபைகள் நமக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. கடந்த ஆண்டிலே உனக்கு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு இமைப்பொழுதான் நினைச்சிட்டு போயிடுங்க. ஆமென். தேவனின் புது வருஷத்துல நீடிய ஆசீர்வாதத்தோடு, பொறுமையோடு, அன்போடு நம்மை நடத்த போகிறார்.